சிங்கம் கார்ஸ் நேற்று இதே மாதிரி தான் பண்ணார் அண்ணன். என்ன பண்றாங்கன்னு பாப்போம். முதல் ஓவரில் 22, 23 ரன்கள் சிங்கம் கார்ஸ் இருந்தாலும் கடைசி ஓவரில் முக்கியமான 4 அடித்த முனிஷ். இந்த சோதனை பண்ணவே கூடாது மனுஷனே. யாரும் 5 ஓவர் அண்ணா 4 அண்ணா 4 ஓவர் தான். போன மேட்சுக்கு 4 தான் முடிச்சிருக்கு. இந்த மேட்ச் 4 தான். 4 ஓவர் கொண்ட மேட்ச் இது. 4 ஓவர் தான். நேமத்தாம்பட்டிக்காக சிங்கம் கார்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு சுந்தர். நேமத்தாம்பட்டி தோனி பிரதர்ஸ்க்கு. ஸ்ட்ரைக்கில் முத்துப்பாண்டி, நான் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி. செகண்ட் செமி கார்த்தி ஒரு ஓட்டங்களா நடுவரே நல்ல ஒரு தடுப்பு எடுத்திருக்காங்க. தம்பி சுந்தர் இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு. 2 பந்து 2 ரன்னுக்கு. 3வது பந்த டாட் போட்டிருக்காருங்க. ஏமாத்திருக்காரு. சைடுல அடிக்க முயற்சி. 4th பால் நல்லா அங்க நந்தா இருக்காருங்க. கிரேட் ஆல் ரவுண்டர் எடுத்து போட்டிருக்காரு. அடுத்த பந்து கார்த்திகே. போல்டு க்ளீன் போல்டுங்க. சுந்தர் கிட்ட ஸ்டம்பிளே போட்டிருக்காருங்க. வாட் அ பால். சந்தோஷப்படுறதுக்குள்ள உள்ள வர்றாரு முத்துமணி. நேமத்தாம்பட்டிக்காக 44 ரன்கள் அடிச்சு இந்த செமிஃபைனலுக்கு உள்ள வர வைக்கிறதுக்கு காரணமே இவர்தான். என்ன செய்யறாருன்னு பார்க்கலாம். முத்துமணி லாஸ்ட் பால் ஒயிட் பால். டாட் போட்டிருக்காருங்க. பண்ணிருக்காரு. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. அதன் காரணமாக ஒரு எதிர் அணிக்கு சேர்த்தால் முடிஞ்சிருக்கு. ஒரு விக்கெட் இழந்து 5 ரன் அடிச்சிருக்காங்க நேமத்தாம்பட்டி. இப்ப 2வது ஓவர் போடுறதுக்கு நந்தா எடுத்து லாஸ்ட் மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்திருக்காரு. 2வது ஓவர் போடுறாரு. அங்க ஒரு மிஸ் இல்ல. அடிச்சிருக்காருங்க. 6 கேட்ச் மிஸ்ஸுங்க. சுந்தர் விட்டுருக்காருங்க. முக்கியமான கேட்சா விட்டுருக்காங்க. அது முத்துமணியோட கேட்சா. இந்த ஸ்ட்ரைக்ல முத்துப்பாண்டி அதே இடத்துல அடிக்கிறாரு. முத்துப்பாண்டி சுந்தர் இருக்காரு. 2 ரன்னுக்கு எடுத்து போட்டிருக்காரு. முடிச்சு போட்டிருக்காரு. ஆளே இல்ல அப்படின்னு நினைச்சாலும் இங்க ஒரு ஆள் இருக்காரு. நல்ல பில்டிங் எடுத்திருக்காரு. 2 ரன்னுக்கு எடுத்து போட்டிருக்காரு. நல்ல பந்து போட்டிருக்காரு. டாட் போட்டிருக்காருங்க. நந்தா டாட் பால் தூக்கி போட்டாருங்க. நந்தா டாட் பால் அகைன். இதோட 2வது ஓவர் முடிச்சிருக்காரு நந்தா. தோனி பிரதர்ஸ் ஒரு விக்கெட் இழந்து 14 ரன் அடிச்சிருக்காங்க. 3வது ஓவர் போடுறதுக்கு சேகர் வீரசேகர். 3வது ஓவர் போட வீரசேகர் ஸ்ட்ரைக்ல. அது முத்துமணியிடம் அங்க என்ன ஒரு ஃபீல்டிங். வாட் ஆ ஃபீல்டிங். அண்ணன் மாங்குடி இந்த வயதிலும் ஒரு அசாத்தியமாக வந்து வெறும் லாபமாக பிடித்தார் ஸ்ட்ரைக்ல. அது முத்துமணி அடிச்சிருக்காரு. மறுபடியும் திரும்புறாரு. 6க்கான முயற்சி. அங்கே ஒரு ரன் மட்டும்.
ஒரே ஒரு ஓட்டங்களை முத்துமணி தூக்கி கையிலே போட்டிருக்காரு. அவுட் எடுத்திருக்காருங்க. காட்டன் போல் முத்துமணியோட விக்கெட்டை சேகர் எடுத்திருக்காரு. கையிலே வந்து குடித்து விட்டு வெளியேறுகிறார். அவரை தூண்டு கலக்கின் உள்ளே இவர்தான் தமிழ்நாட்டிலே 6 வட்டத்திற்கு சொந்தக்காரர். பெருசு பிக் கேட் சொல்லுவாங்க. சிங்கப்பூர்ல பல சிக்ஸரை பறக்க விட்ட பெருசு ஸ்ட்ரைக்ல வராரு. வீரசேகர் பந்த சந்திக்க பெரிய கருப்பு பெருசு டாட் போட்டிருக்காருங்க. பெருசுக்கு தூக்கி போட்டிருக்காருங்க டாட். நல்லா போட்டிருக்காரு. மீண்டும் ஒரு புள்ளி பந்து டாட். முடிச்சிருக்காரு சேகர். அங்க பாத்தீங்கன்னா தமிழ் முடிவற்றை வேலையில் அணியின் நேமத்தாம்பட்டி அணியின் எண்ணிக்கை 22. சேனல் ஜிந்தாபாய் ஸ்போர்ட்ஸ் ஃபன். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 விக்கெட்டை இழந்து 22 ரன் அடிச்சிருக்காங்க நேமத்தாம்பட்டி தோனி பிரதர்ஸ். 4வது ஓவர் போட சைலஸ் கார்த்தி ஸ்ட்ரைக்ல இப்ப முத்துப்பாண்டி நேருக்கு நேரா அடிச்சிருக்காரு. முத்துப்பாண்டி 6 ரன் பார்க்கணும். சரியான கேட்சுங்க. என்ன ஒரு கேட்சுங்க. வீரசேகர் காட்டன் போல்ட் எடுத்த வீரசேகர் சரியான கேட்ச் எடுத்திருக்காருங்க. நேமத்தாம்பட்டி முத்துப்பாண்டியோட விக்கெட்டை. அடுத்த பேட்ஸ்மேன் ராஜ் பெரிய ஷாட் அடிக்கக்கூடிய பிளேயர். கார்த்தியும் சலைத்தவர் அல்ல. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்திருக்காரு. முத்துப்பாண்டியோட விக்கெட்டை எடுத்து லெக் சைடில் அடிச்சிருக்காரு. இருக்காரு ரன்னுக்கு 4 அவுட் இருக்காரு. ஓடி இருக்காங்க. லாஸ்ட் 3 பால்ஸ் முயற்சி அடிக்கப்பட்ட இப்ப ஸ்ட்ரைக்ல ராஜ் 2 பந்து இருக்கு. ஒரு பந்து டாடா போட்டுருக்காரு. ஒரு புள்ளி பந்தாக பார்த்திருக்கிறார்கள். ஒரு ரன் அவுட். 5வது விக்கெட். லாஸ்ட் பால் அடிச்சிருக்காருங்க. பெருசு 4க்கான வாய்ப்பு நான் அடிச்சிருக்காரு. பெருசு 4 அடிச்சு மேட்சுக்காக அடிச்சிருக்காருங்க. சொல்லி இதோட தோனி பிரதர்ஸ் நேமத்தாம்பட்டி முதல் பாதி முடிவுக்கு வருது. சரியாக மாற்றுவார். மன்னிக்கவும் இன்னும் ஒரு பந்து இருக்கு. லாஸ்ட் பால் டாட் பால்ல முடிச்சிருக்காருங்க கார்த்தி. முதல் பந்து 4ஆக இருந்தாலும் அடுத்த பந்து வெள்ளி பந்து. இதோட 4 ஓவர் முடியுது. கார்த்தி களத்தில் 4 ஓவர்கள் முடிவற்ற வேளையில் டோனோ பிரஸ் அணியின் எண்ணிக்கை 31. 31 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம். 31 ரன் எடுத்தா சிங்கம் மேட்ச் வின் பண்ணலாம். ஃபைனல்ஸ் போலாம். நேமத்தாம்பட்டி வந்துட்டாங்க. 174 இந்த மேட்ச் வின் பண்ணா ஃபைனல்ஸ் போலாம். இப்போது 41 ஓவர் முடிந்துவிட்டது. 175 வச்சா லாலா தண்ணி வருது. விடுறா அதெல்லாம் போச்சா கொடுத்துடுறா. 31 ரன் டார்கெட்டை செட் பண்ணியிருக்காங்க நேமத்தாம்பட்டி தோனி பிரதர்ஸ். சிங்கம் கார்ஸுக்காக ஓப்பனிங் சுல்தான், நான் ஸ்ட்ரைக்ல சுந்தர். நேமத்தாம்பட்டிக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு ராஜ் 31 ரன் அடிச்சா அந்த மேட்சை வின் பண்ணி செமி ஃபைனலுக்கு போகலாம். பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஓவரை ஸ்டார்ட் பண்றாரு ராஜ். சுல்தான் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. அடிச்சிட்டாரு சுல்தான். அங்கே ஆளு இருக்கு வச்சு போட்டிருக்காரு. ஆனா அங்கே கேட்ச் பிடிக்கல. ஆனா நல்ல ஒரு ஃபீல்டிங் த்ரோ. நல்ல ஒரு ஃபீல்டிங். ஒரு ரன் எடுத்து போட்டிருக்காரு. ஸ்ட்ரைக்ல சுந்தர் டாட் பால் நல்லா போட்டிருக்காரு ராஜ். ஸ்ட்ரைட் திசையில் அடிச்சிருக்காரு. அங்கே ஆள் யாரும் இல்லை. நோ மேன் லாட். பெருசு வர்றாரு. நல்ல ஃபீல்டிங்க. 2 ரன்னுக்கு எடுத்து போட்டிருக்காரு.
நல்ல ஒரு காப்பாளர். அடுத்த பந்து போடுங்க, தூக்கிட்டு ஸ்டம்பிலே போட்டிருக்காருங்க ராஜ். அடுத்த பந்து நந்தா பவர் பிளேயோட லாஸ்ட் பால், டாட் பால். ராஜ் அவரே எடுத்து போட்டிருக்காரு. 3 ரன் அடிச்சிருக்காங்க. சிங்கம் கார்ஸ் ஒரு விக்கெட் இழந்து முஸ்தபா பாய் போட்டிருக்காங்க. செகண்ட் பால் டாட் பால், நல்லா போட்டிருக்காருங்க பாய் முஸ்தபா. தேர்ட் பால் விட்டு தட்டி நல்லா டேக்கனுங்க, விழுந்து எடுத்திருக்காருங்க. அருமையான கேட்சுங்க, வாட் அ கேட்ச். அந்த கீப்பர் நேம் என்ன? மைதானங்களில் வர 6 அடித்த வட்ட வீச்சாளர் இந்த மைதானத்தில் அடிப்பாரா? நியூ பேட்ஸ்மேன் அன்பு லெஃப்ட் சைடுல அடிச்சிருக்காரு, பெருசிருக்காருங்க. ஸ்ட்ரைக்ல நந்தா டாட் பால், நல்லா போட்டிருக்காரு முஸ்தபா. நல்லா போட்டிருக்காரு முஸ்தபா. இது வரைக்கும் ஆஃப் சைடில் அடிச்சிருக்காருங்க நந்தா. அருமையான ஷாட்டுங்க, ராக்கெட் ஷாட். ஒரு முடிஞ்சிருக்கு 8 ரன், 2 விக்கெட் இழந்திருக்காங்க. இப்போ 3வது ஓவர் போடுறதுக்கு முத்து பாண்டி. டாட் பால், ஃபர்ஸ்ட் பால் கார்க்கில் போட்டிருக்காரு. வைடு கொடுத்துருக்காங்க அம்பையர், வைடு வித் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க அம்பையர். ரெடி பால் எடுத்து லெஃப்ட் சைடுல அடிச்சிருக்காரு அன்பு. லெஃப்ட் சைடுல அன்பு ஒரு நாளை பதிவு பண்ணியிருக்காரு அன்பு. அடுத்த பந்து அதையும் தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்சான்னு பார்க்கணும், நல்ல கேட்ச், அருமையான கேட்ச். அன்பு தன்னோட விக்கெட்டை கொடுக்குறாரு. நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி, சைனீஸ் கார்த்தி, நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி. கார்த்தி விட்டு அடிச்சிருக்காரு. அங்க குமார் இருக்காரு, இருந்தாலும் அதை கிராஸ் பண்ணிருக்கு. 2 ரன்னுக்கான வாய்ப்பு இருக்கு. பாய் எடுத்திருக்காரு. 2 ரன் இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு முத்துப்பாண்டி. லாலா பாண்டி அம்பையர் போயிட்டு கொடுத்துருக்காரு. அடுத்த பந்து கார்த்திக்கு விட்டு தட்டியிருக்காரு. மறுபடியும் 1 ரன் மட்டும். இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு முத்துப்பாண்டி. இப்போ ஸ்ட்ரைக்ல நந்தா. போன ஓவர் லாஸ்ட் பால் 4 அடிச்சா. இதோட முடிவுக்கு வருது. 4 ஓவர் கூட சுஜித் 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 17 ரன் அடிச்சிருக்காங்க சிங்கம் கார்ஸ். 6க்கு 14 சுஜித். ஸ்ட்ரைக்ல கார்த்தி. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஜெயிக்கிறானி ஃபைனல்ஸ் போவோம். குறுக்கில் அடிச்சிருக்காரு. அங்க பெருசு இருக்காரு. 2வது ரன் ஓடுறாங்க. 5க்கு 12. லெஃப்ட் சைடுல செல்லமா தட்டிருக்காரு. செல்லம் இருக்காரு. 2வது ரன் ஓடுறாங்க. ஓடி இருக்காங்க. 4க்கு 10. நல்ல ஒரு ஃபீல்டிங். ஓவரை தேக்கிருக்காரு. ஒரு கேட்ச போன ஓவர்ல முடிச்சாரு. பிடிக்க முடியவில்லை. 1 ரன் மட்டும். இப்ப ஸ்ட்ரைக்ல நந்தா 9 ரன் 3 பந்துக்கு அடிக்கணும். நந்தா இப்ப கிரீஸ்ல அடிச்சுட்டாருங்க. சொன்ன மாதிரியே 6 அடிச்சுட்டாருங்க. நேருக்கு நேரா 6. 2க்கு 3 இந்த மேட்சை வின் பண்ண அருமையான 6.
சொன்ன மாதிரி நந்தா மேட்சோட ஓகே மாத்திட்டாரு. 3க்கு 9 இருந்த நிலையை மாற்றி இப்போ 2க்கு 3 மாற்றிருக்காரு நந்தா. மேட்சை போன செமிக்கு எடுத்துகிட்டு வந்தவரும் வருதான், இப்போ ஃபைனல்ஸ்க்கு எடுத்து போவாரான்னு பார்க்கணும். சுஜித் 2க்கு 3 என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 2க்கு 3 நந்தா 6 அடிச்ச நந்தா லெஃப்ட் சைடுல எடுத்து அடிச்சிருக்காரு. 2வது ரன் ஓடுவான். அங்க ஒரு மிஸ் ஃபீல்டுங்க. 4 போயிருச்சுன்னு நினைக்கிறாங்க. மேட்சை வின் பண்ணிட்டாங்க சிங்கம் கார். இங்க பாருங்க செலிப்ரேஷனை. மேட்சை வின் பண்ணிருக்காங்க சிங்கம் கார். நல்ல ஒரு ஆட்டம் சிங்கம் கார் சபையில இருந்து ஜெயிக்க வச்சிருக்காரு நந்தா. பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க வந்துட்டாருங்க கேப்டன். இந்த செலிப்ரேஷன் அப்பையில இருந்தே பண்ணிட்டு இருக்காரு. ஃபைனல்ஸ்ல சிங்கம் கார் இங்க பாருங்க கிரேட் ஃபீல்டிங் பண்ண மாங்குடி அண்ணன். மேட்ச் வின் பண்ணதுக்கு இவரும் ஒரு காரணம். கேப்டன் விக்கி வர்றாரு. நாணயம் வருவார் அழைக்கப்படுகிறது. ஏதோ தெரியவில்லை. அன்று அண்ணன் தங்க முகத்தில் நான் பார்ப்பதே இல்லை, இன்று பார்க்கிறேன். அருமை அருமை அருமை. மகளது மறந்தாவா இந்த மேட்சை பற்றி என்ன சொல்ற உண்மையிலே